ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூன் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் எவ்வளவு கிலோ உணவு தானியம் வழங்கப்படுகிறது? அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்களுக்கு குடும்பத்தின் அளவை பொருட்படுத்தாமல், அந்த குடும்பத்தில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்கள பொருட்படுத்தாமல் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்ட்டு ஒரு மாதம் ஒன்றுக்கு 35 கிலோ உணவு தானியம் வழங்குறாங்க. முன்னுரிமை குடும்பங்கள் பிரிவினர், அதாவது சமூகத்தில் கொஞ்சம் முன்னேறிய குடும்பங்கள் பிரிவினருக்கு பார்த்தோம்னா மாதம் 5 கிலோ மட்டும் தராங்க. இப்போ புதிய மசோதா என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 உறுப்பினர்கள் இருக்க குடும்பத்துக்கு 14 கிலோ உணவு தானியங்களும், 5 உறுப்பினர்கள் அல்லது அதற்கு மேலே இருக்கவங்களுக்கு 35 கிலோ உணவு தானியங்களும் கொடுக்கணும் அப்படின்ட்டு புதிய மசோதா கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த உணவு தானியம் வழங்குறது எல்லாமே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கொண்டுட்டு வந்த சட்டத்தின்படி. தமிழ்நாட்டில் எப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 1, 2016 கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா டிசம்பர் 25, 2000 தான் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்படின்றவர் தான் இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தை கொண்டுட்டு வந்தாரு. அடுத்து எந்த நாட்டில் அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த பூகம்பங்கள் ஏற்பட்டன? வெனிசுலா நாட்டில் தான் ஏற்பட்டது. எந்தெந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தோம்னா சான் ஃபெலிப் யூமரே அப்படின்ற பிளேஸில். சான் ஃபெலிப்பில் பார்த்தோம்னா 7.2 ரிக்டர் அப்படின்ற ரேஞ்சில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அடுத்து யுமரே அப்படின்ற இடத்துல 7.5 அப்படின்ற சக்தி வாய்ந்த பூகம்பங்கள் பதிவாயிருக்கு. அடுத்து எபோலா பரவல் கண்காணிப்புக்கு எந்த புதிய போர்ட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன? ஏர் சுவிதா 2.0 அப்படின்ற புதிய போர்ட்டல் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் கடந்த 21 நாட்களினுடைய பயணம், தொடர்பு வரலாறு மற்றும் அறிகுறிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் டயக்னோஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு எபோலா பரவல் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ட்ராவலுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவை சேர்ந்த அமேசான் நடப்பாண்டு முதல் 2030 வரையிலான 4 ஆண்டுகளில் மொத்தம் எத்தனை பில்லியன் டாலர் முதலீடு செய்ய உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது? 48 பில்லியன் டாலர் முதலீடு செய்ய உள்ளதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் சுமார் ரூபாய் 4.53 லட்சம் கோடி இது இந்திய மதிப்பில் 48 பில்லியன் டாலர் அப்படின்றது இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா 4.53 லட்சம் கோடி வருது. அவ்வளோ அமௌண்ட்டை 4 ஆண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் நில உரிமை மற்றும் நில பரிவர்த்தனைகளில் உள்ள சட்ட சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய நாட்டின் முதல் நில மேலாண்மை தளமான எந்த ஏஐ தளம் உருவாக்கப்பட்டுள்ளது? தி லேண்ட் பேங்கர்ஸ் அப்படின்ற தளம் தான் ஏஐ தளம் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா நில உரிமை மற்றும் நில பரிவர்த்தனைகளில் உள்ள சட்ட சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய நாட்டினுடைய முதல் நில மேலாண்மை லேண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ போர்ட்டல் உருவாக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா தி லேண்ட் பேங்கர்ஸ் அப்படின்ற போர்ட்டல் தான். இது எந்த மாநிலத்தில் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.